ஒரு இந்தியன் பிளாக் கமாண்டோட பூட் அசைஞ்சா கூட அந்த விவரத்தை நம்ம நெட்வொர்க்குக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருந்தல்ல, அப்புறம் ஏன்டா தெரியப்படுத்தல சொல்லு. 10வது வயசுல இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கு நம்ம ஆர்கனைசேஷன். உங்க வெளிநாட்டு படிப்புக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருக்கு. அந்த நன்றியை நீ மறந்ததுனால எனக்கு நஷ்டமானது என்னோட அமீன். நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை. உங்களோட முட்டாள்தனத்தினால இன்னைக்கு நான் இழந்தது என் வலது கையா இருந்த அமீன். அதை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வெட்றேன்டா. என் வலது கையை நீ வெட்டினல்ல, மேஜர் மகாதேவன், உன் வலது கையை நான் வெட்றேன்டா. பிரியமான சந்தியாவுக்கு, இங்கே இருக்கிற பனிமலையும் ஆப்பிள் மரங்களெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஓன் நினைப்பாக தான் இருக்கு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய், நீ எப்போ இங்கே வந்த? நான் எங்கே இருந்தாலும் உங்களை தானே நினைச்சிட்டு இருக்கேன். சந்தியா, எங்க ஓடுற? நில்லு. Oh shit. பாடியை டேக் ஓவர் பண்ற வரைக்கும் நீங்க இங்கே சார். ஒரு தேசப்பற்றுள்ள காஷ்மீர் முஸ்லிம் சாதிக்க சார், நீங்கள் நினச்சா சாதிக்கோட ஃபேமிலிக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம். இவங்களுக்கு மூலமாக எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. சாதிக் அலி ஃபேமிலிக்கு நாம் எதாவது பண்ணுவோம். சார், என்னாச்சு? உங்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பயமா? பயமுடுறா, நான் டாப் கமாண்டோ. இல்லை சார், நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அப்போ இதை பார்த்தா உங்களுக்கு பயமெல்லாம் இருக்காதுல்ல? சார், ஹரிக்கு ரத்தம்னா அலர்ஜியாக இருக்குது. இவர் ஆப்ரேஷனுக்கு கூப்பிட்டு போனால் ஆபத்து மிலிட்டன்ட் நம்மளுக்கு தான். சரி, இல்லை பரவாயில்ல சார். இது ஒன்றும் ஆஃபீஸ் இல்லையா, என்னோட வீடு தான். உட்காரு. தேங்க்யூ சார். சாய் பிலாவ் சாப்கோ. ஜெய் சார், ஒரு ஸ்தானத்தில் ஹரிக்கு தைரியம் இருக்கு, அவன் பிரில்லியண்ட்டும் கூட. ஆனால் அவன் ரத்தத்தை பார்த்தா பயப்படுவாங்கிறத லாஸ்ட் ஆப்ரேஷனில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் அவங்க அம்மாவோட சாவை நேரில் பார்த்ததுலேருந்து அப்படி ஆயிருக்கான். பிளட்டை பார்க்கும்போது இல் பிகம் வயலண்ட், இல் பிகம் ஹிஸ்டரிக், அண்ட் தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். ஐ நோ வி ஆர் டேக்கிங் எ பிக் ரிஸ்க், பட் வி காட் டு டேக் த ரிஸ்க். எத்தனையோ பேரோட உயிரை காப்பாற்றுற பொறுப்பில் இருக்க நம்ம கூட வாழ்க்கை கரியரும் பார்க்கணும் இல்லையா?
ஏதாவது ஒரு ஆப்ரேஷனில் வச்சு அவன் பயத்தை போகணும். யூ ஹாவ் டு சேஞ்ச் ஹிம். அதுக்கு என்னோட ரைட் ஹேண்ட் அண்ணனே என்னோடவே இருக்கணும். ஓகே சார், கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன் சார். உன் ஒய்ஃப் உனக்கு ஃபோன் பண்ணுறாங்களா? கூப்பிட்றாங்க சார். ஹரியோட அந்த விஷயம் நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே? எஸ், I'll take a leave, sir. ஜெயின் சார். ஜெயஹிந்த். என்னடா ராணுவத்துல சேர வழி சொல்லாம அந்த ரகமா என்னத்தனே பாத்துக்கிட்டு இருக்க? வேலையை பார்த்து அண்ணே, எனக்கு தேவைப்படுமான்னு பாக்குறேனே, காட்டுங்கண்ணே. டேய், அது அவங்க ஒருத்தன் பட்டாணி தின்னுட்டு இருக்கான், அவங்ககிட்ட தெரிஞ்சு விட சொல்லுவான். நமஸ்தே. அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. நான் திங்கிற இடத்துல தான் இருக்கேன். உன்னைய மாதிரி நானும் துப்பாக்கி தூக்கி நிக்கணும்னே வந்தேன், முடியல. ஒரு ஆட்டி தொட்டு பாத்துக்கிறவா? சலோ. சர்தார்ஜி, தொட அழுத்தி தொட்டுக்கிறவா? சலோ. ஐயா அம்மா, சர்தார்ஜி அடிக்காத, விட்டு. ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. காலையில் ஆஃபீஸ் கூட வந்தாங்க. ஓகே. மேஜர் மகாதேவன், To the Prime Minister of India. Violation of human rights by an army officer. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எழுதுறப்போ இப்படி தான் இருக்கு. அதுவும் ஒரு மேஜருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சார்ஜ் பண்ணுறது. எக்ஸலண்ட். இதோட விளைவு என்னாகும் தெரியுமா? Since you have decided to send an official allegation against me, why the hell should I give an explanation to you? உங்களோட இந்த அரகன்ஸ் இத்தனை நாளா மத்த கமாண்டோஸ் எப்படி சமாளிச்சாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சரண்டர் ஆன தீவிரவாதி கொன்னதுதான் உங்க மேலே உள்ள ஆஃபென்ஸ். உங்களுக்கும் உங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கும் புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு மேடம். சரண்டர் ஆன ஒரு தீவிரவாதியை கொன்னதுனால மேஜர் மகாதேவனுக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை. அவனை ஜெயிலில் போட்டா அவன் ஆளு யாராவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி பேசி வெளியில வந்துருவான். அப்படி நடந்தா என் கிஷோரிலால் மாதிரி உள்ளவங்க ஆத்மா சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட கேள்வி கேட்கும், எதுக்காக சார் இவங்களை பிடிக்கிறதுக்காக எங்க உயிரை நாங்க கொடுத்தோம்? ஜனங்களோட சேஃப்டிக்காக தான் உங்களை மாதிரி ஆளுங்களை இங்க வச்சிருக்காங்க. அவங்களை எழுதுறதுக்கு இல்ல. எங்க டியூட்டியை நாங்க கரெக்டா தான் செய்யறோம் மேடம். நீங்க செலக்ட் பண்ண அரசியல்வாதிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து டெல்லியில பஸ் ரூட்டும் ஈட் அல் ஃபித்ர் பார்ட்டி நடத்தும் போது அதுல கலந்துக்கிறதுக்காக கிளீன் பாஸ்போர்ட்டும் விசாவும் எடுத்துக்கிட்டு இந்திய எல்லைக்குள்ள நிறைய பேர் வராங்க. அதுல எத்தனை பேர் திரும்பி போறாங்கன்னு என்னைக்காவது விசாரிச்சிருக்கீங்களா? ஏன் கூட சேர்ந்து இந்த நாட்டுக்காக போராடுற இவங்களோட மனநிலையை இவங்க கம்ங்கிற முறையில நான் புரிஞ்சுக்கணும். So I have killed him. Sir, with your permission, sir. அந்த தீவிரவாதியை நான் தான் கொன்னேன். அது ஒரு பெரிய தப்பாவே எனக்கு தெரியல. இதுக்கு மேலே நீங்க அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தா அவருக்கு பின்னாடி நான் நல்லா இருக்கும். Now you take the action whatever you feel like. Okay? Yes, Major Mahadevan. Sir. Okay, sir. Right, sir. Jay, sir. Pulwama village explode. Come on, come on. குட் மார்னிங் சார். காஷ்மீர் ட்ரிப் எப்படி? என்ன பத்தி விசாரிக்கிறது இருக்கட்டும். முதல்ல உங்க மேஜர் மகாதேவனை பற்றி விசாரணை பண்ணுங்க. அந்த ஆளு சரண்டர் ஆன மிலிட்டன்ட்ட கொன்னது மட்டும் இல்ல, ஒரு சீனியர் ஆபீசர் கிட்ட மரியாதை இல்லாம நடந்திருக்கான். உங்க சபார்டினேட் மகாதேவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்திருக்கீங்க. இதான் உங்க கமாண்டிங் லட்சணமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னோட கமாண்டிங் பவரை பத்தி பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சர்டிபிகேட் வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச எம்பியோட இன்ஃப்ளூயன்ஸ் டெல்லிக்கு போஸ்டிங் வாங்கி வந்திருக்கிற உங்கள மாதிரி ஆபீசர்ஸ்க்கு மேஜர் மகாதேவனை பத்தி பேச தகுதி கிடையாது. நீங்க ஆக்ஷன்ல இறங்கணும்னா மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்ல இன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் காத்திருப்பீங்க. பட் மேஜர் மகாதேவன் ஜனங்க மத்தியில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஆக்ஷன்ல இறங்குவார். யூ ஹேவ் நோ ரைட் டு டாக்.
மிஸ்டர் தத்தா. சாரி கிருஷ்ணகுமார், நாம 2 பேரும் சண்டை போடுறதுக்காக கவர்மெண்ட் நமக்கு சம்பளம் கொடுக்கல. நமக்கு எதிரி வேற, அவங்க மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். That's it. சார், எங்க போலீஸ் வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல இருந்த மிலிட்டரிக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துக்கிட்டு தான் போவானுங்க. கையால் ஆகாதவனுக்கு கை துப்பாக்கியதுக்கு புல்வாமா கிராமத்தில் போலீஸ்காரங்க மடத்தனமாக நடந்துக்கிட்டானுங்க. 16 பேரை கொண்ட தீவிரவாதிங்க பதுங்கியிருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக மிலிட்டரிக்காரங்க போகும்போது துப்பாக்கியால் சுட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு சிக்னல் கொடுத்துருக்கானுங்க. பிளாடி ட்ரைட்டஸ். பழையபடி அவங்க லட்டியை தூக்கிட்டு சார், உங்களுக்கு தெரியாததில்ல, ஒரு தீவிரவாதியை போலீஸ் கொண்டுட்டா அவன் குடும்பத்தையே நாசமாக்கிடுவாங்க. கவர்மெண்ட் இதுக்காக எந்த ஆக்ஷனும் எடுக்காது. லோக்கல் போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லாததுனால தான் அவங்க தீவிரவாதிக்கு பயந்து போறாங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம மரணம் மட்டுமே உள்ள இந்த பள்ளத்தாக்கில் யாருக்கிட்ட செக்யூரிட்டி இருக்கு? சிஆர்பியான உனக்கா, கமாண்டோவான எனக்கா, இல்லை இங்க இருக்க போலீஸ்கா? இது எந்த அரசாங்கத்தோட பிளான் இல்லை. ஆண்டவன் சாட் பண்ணி வச்சிருக்கிற தலையெழுத்து தான் இந்த வாழ்க்கை. ஆயுசுள்ள வர இந்த நாட்டுக்காக விசுவாசமா போராடிட்டு இருக்க நம்மளோட உயிர் நம்மள தேசிய கொடியால போத்தி பிணமா ஊருக்கு கொண்டு போற வரைக்கும் தான். காஷ்மீர் போலீஸ்காரங்க எல்லாம் வீதியில போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சி கை நீட்டி சில்லறைக்காக அலைகிறோட கேவலமானவங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அந்தஸ்து கூட ஒன்று கிடையாது. அதனால தான் சார் நம்ம ஆபரேஷன் போகும்போது லோக்கல் போலீஸ் கிட்ட சரியான இடத்த சொல்றதில்ல. இங்க இருக்க லோக்கல் போலீஸ் இந்திய மிலிட்டரிக்கு அனுகூலமா இருந்தா எந்த வேசி மகனாலையும் ஒரு துளி ரத்தம் கூட சிந்திக்க முடியாது. இந்த நம்ம அடிச்சு நொறுக்கின சரித்திரம் இருக்குல்ல பஞ்சாப்ல. சார், ஒரு பர்சனல் மேட்டர். சொல்லு. நாளைக்கு என்னோட வெட்டிங் அனிவர்சரி, ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே, ஐ வில் ட்ரை. தேங்க்யூ சார். ஹலோ. எஸ் சார், ஷாலிமார் பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் 2 பேரை கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு சார். நம்ம உடனே போனால் அவங்களை பிடிக்கலாம் சார். ஓகே, கெட் டு டு. ஓகே பாய்ஸ், மூவ். இன்ஃபர்மேஷன் சரியா இருக்கணும்னு இல்லை. பி கேர்ஃபுல், ஃபாலோ த பட்டீஸ். சார், தத்தா சாப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல சார்? எஸ், கனெக்ட் ஹிம். சார். எஸ், கர்னல் தத்தா ஹியர். சார், மகி சார். சார், சாலிமாரத்தில் ஒரு இடிஞ்ச பில்டிங்கில் கொஞ்சம் பேர் மிலிட்டன்ஸ் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதா எங்களுக்கு மெசேஜ் கிடச்சி சார். நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் சார். ஓ, அவங்க ஏதாவது டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்களா? டிமாண்ட் ஒன்றும் இல்லை சார். கேன் பி a ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமே நான் ஃபோன் பண்ணேன் சார். மகி, நான் என்ன சொல்றேன்னா, நீ சீரியஸா ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தீவிரவாதிங்க உன்னையும் உன் டீமையும் அழிக்கிறதுக்காக டைம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் பீ கேர்ஃபுல். ஐ நோ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கன்சர்ன் சார். ஆப்ரேஷன் வந்தாலே ஆபத்து இருக்க தான் சார் செய்யும். இருந்தாலும் என் கமாண்டர்ஸ் பயப்பட மாட்டாங்க சார். I appreciate it, but be careful. Take care of yourself and your team too. All the best. தேங்க்யூ சார். சார், இட்ஸ் a trap. நம்மளை சுற்றி கவர் பண்ணிட்டாங்க சார். No problem. You have to get out of this place. Cover your buddies. Sir. Back. Go. Jay, sir. சார், 2 ஒன்று இந்த பக்கம், இன்னொன்று அந்த பக்கம். பேக்ல ஓப்பனிங் இருக்கா? ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் தான் சார் இருக்கு. Give us a covering fire. Go.